வச்சாச்சு. மிச்சமாக அடுத்த வீட்டில் வேக வச்சிடணும். போய் வெள்ளத்தை சீவி வச்சிருவோம். என்ன அக்கா இன்னும் இட்லி ஊற்றி வச்சிருக்காங்க? மதியம் சோறு பொங்கலையோ? சோறு இங்கே சாப்பிட்டுக்கலான்னு மதியம் சமைக்காம வந்தனே. இப்படி நம்ம மொத்த பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அங்கே என்ன வெள்ளத்தை வச்சிருக்காங்க? எதுக்கு என்ன ஏதுன்னு அக்காட்டே ஒரு வார்த்தை கேட்டுருவோம். ஏக்கா அடிவே ஒத்தராசா வா வா. ஏக்கா என்ன மதியம் சோறு பொங்கலையா? இந்நேரத்துக்கு இட்லி வேக வச்சுட்டு இருக்கீங்க, வெள்ளை வேற கட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? அடி அதெல்லாம் நான் சோறு பொங்கிட்டேன்டி. இன்னைக்கு காலையிலேயே கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சு கருவாடு தொக்கு பண்ணிட்டேன். அப்பாடா நல்ல வேலை, அக்கா மதியானம் இட்லியோட விட்டுட்டாங்கன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன். நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு குழம்பு கொஞ்சம் வாங்கிட்டு போயிருந்தேன். அடி மேலே என்ன பார்த்து யோசிச்சுட்டு கிடக்க? அப்போ இட்லி கொப்பரையில் என்ன இருக்கு? அதுவா, இன்னும் கொஞ்ச நாள் விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல, அதான் கொலக்கட்டை மாவு ரெடி பண்ணிட்டு கிடக்கேன். ஓ அதுக்கு தான் வெள்ளம் சீவிட்டு இருக்கீங்களா? ஆமாண்டி, வெள்ளத்தை சீவி டப்பாவில் போட்டு வச்சிடணும். இந்த கொலக்கட்டைக்கு மாவை காய வச்சு இடித்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா வேணுங்கிறப்ப சட்டுன்னு கொலக்கட்டை செஞ்சுக்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இதெல்லாம் செஞ்சோன்னு வையேன், நமக்கு நேரம் நாளும் ஒத்து வராதுடி. அதான் முன்னமே எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஓஹோ சரி சரி. ஏண்டி நீ ஒன்றும் செய்யலையா? ஏக்கா நமக்கு இந்த வேலையெல்லாம் சரி வராதுக்கா. நம்ம கொழுக்கட்டை மாவை கடையில் வாங்கினோமா, இடித்த வெள்ளத்தை கடையில் வாங்கினோமா அப்படின்னு எல்லாத்தையும் கடையிலேயே வாங்கி அதுலேயே அச்சு வைப்பான். அந்த அச்சில் ஒன்று ஒன்றா வச்சு பிள்ளையாருக்கு படைச்சிருவேன். பிள்ளையாரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுக்குவார். உனக்கு ஒரு தமாசை தான் போ. அக்கா தமாசாலாம் சொல்லல, நிஜமாக தான் சொல்கிறேன். நான் எப்போதுமே கொழுக்கட்டை மாவும் வெள்ளமும் கடையிலே வாங்கிக்குவேன். அப்படியே அச்சில் வச்சு வச்சு சுடுதண்ணி விட்டு பிசைஞ்சு வீட்டில் வச்சு எடுத்தோன்னா கொழுக்கட்டை ரெடி. இப்படியெல்லாம் கடந்து மணக்கிறது இல்லைக்கா. சரி சரி, எனக்கு இப்படி செஞ்சு செஞ்சே பழகிடுச்சா, திடீர்னு கடையில் பொட்டனை வாங்காதெல்லாம் ஒத்து வர மாட்டேங்குதுமா. அதான் இன்னும் இப்படியே செஞ்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அத்தைக்கு இப்படி பொட்டனை வாங்கி செய்கிறதெல்லாம் பிடிக்காதுன்னா பார்த்துக்க. ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது சரிதான். உங்கள் அத்தைக்கிட்டலாம் குப்பை கொட்டுறது ரொம்ப கஷ்டம். நீங்கிற வசி இம்மட்டு நல்லா குப்பை கொட்டிகிட்டு இருக்கீங்க. நானாக இருந்தேன் வைங்க, தாலி கட்ட மறுநாளே தனி கொடுத்து நம்ம இருப்பேன். ஏதோ உங்கள் பொறுமைக்கு நீங்களாம் இங்கே இருக்கீங்க. அப்படிலாம் நான் யோசிச்சது கூட இல்லைம்மா. அவங்க என்ன கொஞ்சம் கோவக்காரங்க, அதை அனுசரித்து நம்ம தான் இருந்துக்கணும். சரிக்கா சரிக்கா, உங்கள் பொறுமை எனக்கு வராது, அம்பிட்டு தான். சரிடி வந்தாலேருந்து பேசிகிட்டே இருக்கா, உட்காரு. நான் போய் காஃபி தண்ணி எடுத்துகிட்டு வரேன். நிற்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க்கா, நீங்கள் வெள்ளத்தை சீவுங்க. இன்னும் சத்த நேரத்தில் சாப்பாடு நேரமே வந்துருச்சு. இப்போ போய் காஃபி தண்ணி குடிச்சிக்கிட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருந்தேன்னா உன் கூட சேர்ந்து ஒரு வாய் சோத்தையே தின்னுடுவேன். அப்புறம் என்ன சொல்லுங்கள், பொறுமையாக ஒரு 3 மணி போல் டீ காஃபி போட்டு கொடுங்க, அப்போ குடிச்சிக்கிறேன். என்னம்மா மதிய சாப்பாடு இங்கேயே முடிச்சிடலான்னு பிளானை போட்டு தான் வந்த போல. என்னை பார்த்து என்ன அப்படியே தெரியுது? ஏக்கா நம்ம வீடுங்கிற உரிமையை தானக்கா சாப்பிட்றேன்னு சொன்னேன். இது எப்படி பேசுகிற பாருங்கக்கா. கோச்சுக்காத ஒத்தராசா, அவள் ஏதோ விளையாட்டுத்தனமாக பேசிட்டா. விடு விடு, நீ உட்காரு, மதியம் சாப்பிட்டுட்டே போகலாம். உமா சத்த பேசாம இரு. சரி சரி, நான் ஒன்றும் சொல்லலப்பா, எனக்கு எதுக்கு உண்டு, நீ இருந்து சாப்பிட்டுட்டே போ. என்ன உங்கள் பேச்சு சத்தம் கேட்குது, வேலை நடக்குதா? ஏன் பேசி வச்சுட்டு இருக்காளுங்களா? எதுக்கும் ஒரு 8 போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இவங்க பாட்டு நீட்டி நினச்சிக்கிட்டு கிடப்பாங்க. என்ன இங்கே ஒரே பேச்சு சத்தமாக இருக்கு? கிட்ட ஒன்று நிற்கு 10 ரசம் வந்தா, அதான் சத்த பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருந்தேன். வேறு யாரு? உங்கள் அப்பா வந்து பார்ப்பான். கிளவி இப்போ எதுக்கு அப்பாவெல்லாம் இருக்குது? சரி விடுடி, ஏதோ பேசிட்டு போட்டோம். கொஞ்ச நேரம் நீ பேசாமல் இரு போதும். இங்கே பாருங்க, பிள்ளையாருக்கு செய்கிறது கொஞ்சம் சுத்தபத்தமாக செய்யணும் சொல்லிட்டேன். மல்லிகா வெள்ளம் மண்ணு இருக்கிற? ஆமாங்க, வெள்ளம் தான் சீவிட்டு கிடக்கேன். பார்த்து உன் பக்கத்தில் நிற்கிற ஆளுங்க பாரு, உன் கூட்டாளிங்க 2 பேரும் அள்ளி வாயில போட்டாலும் போட்டு போடுவாங்க. சரியான தீனி பண்ணுறாங்க. பார்த்து சூதானமாக இரு, சுத்தபத்தமாக செய்யணும்னு சொல்லிட்டேன். அப்படிலாம் ஒன்றும் நடக்காத, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்க. நடக்கலன்னா சரிதான். உங்களுக்காக தான் பேசாமல் இருக்கோம், இல்லைன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவோம். ஆமாக்கா, உமா கூட அவங்க மருமக ஏதோ பேசுகிறாங்க, தயங்கிக்கலாம். நான் எதுக்கு தயங்கணும்? நான் உங்களுக்காக தானே வந்தேன். சரி விடுடி, ஏதோ வயசானவங்க பேசிட்டாங்க, விடு. நான் வேணா உங்கள்கிட்ட அனுப்பி கேட்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அப்புறம் என்ன, இந்த பேச்சு இதோட விடுங்க. நான் போய் அங்கே அரிசி காய வச்சுட்டு வந்திருக்கேன். வித்யா வேறு உட்கார வச்சுருக்கேன், ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், இந்நேரம் காய்ஞ்சிருக்கோம்.
ஊற்றி தின்னா தனி ருசிதான். அடிப்பாவி சாமிக்கு சேர்ந்து அரிசி எடுத்து தின்றா. ஐயே இன்னும் வந்துட்டீங்களா? ஏண்டி என்ன பண்ற? காக்கா குருவி விரட்ட சொல்லி தானே வர சொன்னேன். அம்மா ஒரு காக்கா குருவி கூட விட இல்லம்மா, எல்லாத்தையும் விரட்டிட்டேன். அரிசி ஒரு காக்கா கொத்தலையே. காக்கா கொத்தலன்னா என்னடி, ஏதோ அள்ளி அள்ளி வாயில போட்டு விட கிடக்கியே. ஏம்மா ஈரரிசியை பார்த்தா ஆசையா இருந்துச்சு, அதான் வாயில எடுத்து போட்டேன். ஏண்டி அது சாமி வைக்கிறது, அதை போய் வாயில போட்டேன்னு சொல்ற? கொலக்கட்டைக்குன்னு வந்துட்டு சொன்னான்ல. ஏம்மா கொலக்கட்டையா சாப்பிட்டா என்ன, அரிசியா சாப்பிட்டா என்னம்மா, எல்லாம் ஒண்ணு தானே. ஏண்டி உனக்கு புத்தி கித்தி மங்கி போச்சா என்ன? எம்பது தூரம் சொல்லியா புரியாம பேசிட்டே இருக்க. உனக்குலாம் கையில பேசினா புரியாது. வரேன் நில்லுடி. எம்மா துரத்தாதீங்கம்மா. நில்லு சொல்லிட்டேன். என்ன ஓட விடலான்னு பார்க்காத. எம்மா நீங்க ஓடாதீங்க, என்ன துரத்தாதீங்க. நான் அவங்கள ஓட சொன்னேன். கூட கூட பேசுறேன். உடனே இப்படியே வெளுத்த பத்தாது, ஒரு குச்சி எடுத்து வெளுக்கேன். உடனே இதால வெளுத்தாலும் சரிப்பட்டு வருவேன். வர வர வாய் ஓவரா போச்சு. ஐயோ அம்மா என்ன விட்டுடுங்க. டியே கீழே இறங்கு, அங்கங்க ஏறி கால் கையை உடச்சுக்காத. உங்கள்கிட்ட ஏறி அடி வாங்கி உடையறதுக்கு நான் உளுந்தே உடச்சுக்கிறேன். என்னது இது திவ்யா பாப்பா, நீ அங்க நிக்க. ஏக்கா நீங்க என்ன கையில இம்புட்டு பெரிய கட்டையோட சுத்திட்டு இருக்கீங்க? அம்மா இதுல நீ தலையிடாத. இவ சாமிக்கு ஊற வச்சு அரிசி எடுத்து வாயில போட்டு கிடக்கா. இது மட்டும் ரத்தம் தெரிஞ்சுன்னா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணி போடுவாங்க. அகர சத்து நீ நெல்லு. இம்மா அந்த கிச்ச கீழே போடுங்க. ஏக்கா செம்ம குச்சை கீழே போடுங்கக்கா. பிள்ளை இதில் அடிச்சு என்ன ஆகுறது? அரிசி தானே தின்னுட்டு போறா. அத்தை என்ன தெரியவா போகுது? ஒண்ணு பாட்டி. திவ்யா ஏன் அங்க நிக்க? பாட்டி அம்மா என்ன அடிக்க வராங்க, என்ன காப்பாத்துங்க. என்ன மல்லிகா, இல்லாத நேரமா பார்த்து என் பேத்தியை அடிக்கலான்னு பார்த்துட்டியோ? எத்த அவ என்ன பண்ணான்னு முதல்ல கேளுங்க அத்தை. அவரை நீங்களே குச்சி எடுத்து வெளுப்பீங்க. என்ன வேணா பண்ணியிருக்கட்டும், அதுக்குன்னு அவளை மட்டும் பெரிய கட்டையை எடுத்து தரத்திவியோ? முதல்ல அந்த கட்டையை கீழே போடு. எத்த என்ன அத்தை சொத்தனுக்கிட்டு கட்டையை கீழே போடு. எப்படி போய் பாட்டி பின்னாடி ஒடிகிறா பாரு. பாட்டி கேளுங்க கேளுங்க. எதுக்கு என் பேத்தியை குச்சி வச்சு தரத்துறேன்? எத்த என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நீங்களே குச்சி எடுத்து அடிச்சு போடுவீங்க. என்ன நடந்துச்சு அப்படி? எத்த சாமிக்கு கொலக்கட்டை செய்ய ஈரரிசி காய வச்சேன். ஏற்கனவே ஒரு செட்டை எடுத்து வேக வச்சுட்டு இருக்கேன். இடிச்சு இவ என்னன்னா இன்னொரு செட்டை பார்த்து கடி காக்கா குருவி கொத்தக்கூடாதுன்னு சொல்லி இங்கே துண்டை உரிச்சு காய போட்டு போனா காக்கா குருவி கொத்த விடல. ஆனா இவளே எடுத்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்காத்த. இதெல்லாம் சாமி குத்தமாயிடாது. நீங்க தானே சொன்னீங்க சுத்தபத்தமா செய்யணும்னு? ஆமா அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதெல்லாம் குழந்தைங்க விஷயத்துல கிடையாது. அவ ஒரு குழந்தை. சின்ன பிள்ளைங்க அறியாத பிள்ளைங்கலாம் சாப்பிட்டா கடவுள் ஒன்றும் கோச்சிக்க மாட்டாரு. அக்கா கிளவியை பார்த்தீங்களா? இதுக்கு ஏற்ற மாதிரி பிளேட்டை மாற்றி போட்டுருச்சு. இது பேத்திக்குனா ஒரு நியாயம், நமக்குனா ஒரு நியாயம். இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பிள்ளை அடிக்க கை வாங்காத. கையை வாங்கின அப்புறம் நடக்கிறத வேலையா போயிடும். ஏக்கண்ணே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை பாட்டி கொஞ்சம் பயந்துட்டேன், கும்பிட்டு தான். அதான் நீங்கள் வந்து காப்பாற்றிட்டீங்களே. சரி சரி, பாட்டி இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ வா, பாட்டி உனக்கு ஒரு ஜூஸ் போட்டு தரேன். சரி பாட்டி. பாட்டி ஆகுமா இவளை? எப்படி அவங்க பாட்டியை கூப்பிட்டு அழகாக தப்பிச்சிட்டான்னு. ஏக்கா வெளில தப்பிச்சதெல்லாம் சந்தோஷம்தான். இல்லை நீங்கள் எதுக்கு அடிக்க இந்த உருட்டு கட்டையை வீடு சுற்றிட்டு இருக்கீங்க? எதுவும் தெரியாம வேண்டாம், குழந்தை தானே விட வேண்டியதானே. இல்லடி அத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தான் யோசித்தேன். நானும் அதான் நினச்சேன். பார்த்தீங்களா நமக்கு ஒரு நியாயம், அதோட பேத்தினோன்னு ஒரு நியாயம். நம்மள வெள்ளத்தை வாயில போடாத தீனி பண்ணாரோன்னு அந்த திட்டுச்சு. இப்போ அது பேத்தி தின்னானே அதனால என்ன கடவுள்லாம் கோச்சிக்க மாட்டாருங்குது. விடுங்க, என்னமோ வெளில அடி வாங்காமல் தப்பிச்சிட்டா, அது வரைக்கும் நல்லது. வாங்க போய் வேலையை பார்ப்போம்.